Welcome back students. This is 11th physics unit 8 heat and thermodynamics. So இந்த யூனிட்டில் வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். about of the ஹீட்னா என்ன, அது எப்படி என்னென்ன மெட்டீரியலில் வந்து கண்டக்ட் ஆகுது அப்படின்றதுலாம் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி பார்த்துருப்போம். பட் நவ் ஹவு டு மெஷர் த ஹீட் எனர்ஜி, ஒரு ஹீட் எனர்ஜி எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தெர்மோமீட்டர் தான், இது எவ்வளோ ஹீட் இருக்குதுன்றதை நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே தெர்மோமீட்டர் தான் மெஷர் பண்ணுவோம். பட் இது ஹீட்டை மெஷர் பண்ணுறது ஸ்பெஷலாக ஒரு டிவைஸ் இருக்குது. டிவைஸ்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்னு கூட சொல்லலாம். தட் இஸ் நோன் அஸ் த கலோரிமெட்ரி. கலோரிமெட்ரினா தமிழில் கலோரிமானின்னு பேர். அதாவது த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் இஸ் மெஷர்டு பை த கலோரிமெட்ரி. அதாவது வெப்பம் வந்து கடத்தப்படுவதை மெஷர் பண்ணுறது தான் இது கலோரிமெட்ரின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, இட் மெஷர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு. ஒரு ரெண்டு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொருள் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இன்னொரு பொருள் வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு போகும்போது அதனுடைய ஃபியூஸ் பண்ணும்போது, ஃபியூஸ்னால் இணைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக த ஹீட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அப்படி போகும்போது கண்டிப்பாக ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணும் ஹீட்டை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி measures the amount of heat released or observed by the thermodynamic system. இந்த thermodynamic systemனா அதுதான், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட், இது ஹீட் ரொம்ப அதிகம், இது ஹீட் ரொம்ப கம்மி, இது கெயின், இது லாஸ்ட். அப்போது இந்த அதிகமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட் என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம அங்கே என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்றத கண்டுபிடிக்கக்கூடிய டிவைஸ் தான் என்னென்னா கலோரிமீட்டர்னு பேர். ஆக்சுவலாக கலோரிமீட்டரில் வந்து தெர்மோமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணால் தான் டெம்பரேச்சர் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் துல்லியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டக்டரினுடைய ஹீட்டை வந்து நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். இவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுது மெஷர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியை வந்து சூடுபடுத்தும் போது குறிப்பிட்ட அளவு எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம தெர்மோமீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், மெஷர் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூம் டெம்பரேச்சர் ஒரு ஹீட் இருக்கும். இல்லை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளே ஹீட் பண்ணி அதுக்குள்ளே வைப்போம். அப்படி இருக்கும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடைப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மெஷர் பண்ண போகிறோம். அப்படி மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் நான் கலோரிமீட்டர்னு பேர். இப்போ இதில் அப்படி மெஷர் பண்ணும்போது நம்ம சொல்லத்தான் ஹையர் டெம்பரேச்சர் பாடி வித் லோவர் டெம்பரேச்சர் பாடி. ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஹையர் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், லோயர் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹையர் டெம்பரேச்சர் ஹாட் பாடி இருக்குது பாருங்கள், அது வந்து ஹீட்டை லாஸ் பண்ணும். இப்போ கூல் பாடி இருக்குது பாருங்கள், அது வந்து ஹீட்டை கெயின் பண்ணும். முதல்ல பச்சை தண்ணி சுட தண்ணி நம்ம டெய்லி குளிக்கும்போது கலக்கிறோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டு தான் இங்கேயும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பட் வந்து நம்ம புக்கில் கொடுக்கல. அது பேர் பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ்னு பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸில் வந்து இப்போ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர், அவ்வளோதான். அதாவது ஹை டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட்லேருந்து லோ டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன், அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கலோரிமீட்டரில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு டிவைஸ் தான். இப்போ சாதாரணமாக ஒரு பெரிய ரூமில் வந்து ரெண்டு பொருளை வச்சு ஹீட் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அது எப்போ ஆகுனா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அதை ப்ளேஸ் பண்ணணும், ஒரே இடத்த வைக்கணும் ரெண்டுத்தையுமே. அப்படி வைக்கும்போது தான் இட் கேன் பி ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடிஸ் டு கூல் பாடிஸ், ரைட். இப்போது அதுக்கான ஒரு இதில் வந்து அப்படி நம்ம பண்ணும்போது இந்த வார்த்தை பாருங்கள், நோ ஹீட் எஸ்கேப்ஸ் இன் த சரௌண்டிங்ஸ். வெளிப்புறத்தில் எந்த ஹீட்டும் வெளியே வராது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நெருப்பு கொளுத்துறோன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம காலகாலத்தில் போய்ட்டு பார்த்திங்கன்னா குளிர் நல்ல மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ன்றதுக்காக நெருப்பு மூட்டி குளிர் காய்வாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி போகும்போது நம்ம உடம்பு அந்த கிட்ட போய் நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட், அந்த வெப்பம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே அக்செப்ட் பண்ணி ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம அந்த குளிர்ந்த நிலையிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, டெம்பரேச்சர் அதிகமானால் எப்படி இருக்கும், ஒரு ஹாட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட இடத்துல பக்கத்தில் நிற்கிறோம். பட் ஒரு அப்போ அங்கே வந்து ஹீட்டு வந்து நம்மளை நோக்கி மட்டும்தான் வருன்றது கிடையாது. அது கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா வேறு இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். சரௌண்டிங்ஸில் மற்ற இடத்துக்கும் அந்த ஹீட்டு போகும். ஒரு பக்கம் நிற்கிறவங்க மட்டும் தான் ஹீட்டு வருன்றது கிடையாது. பட் ஹியர்
ஒரு டிவைஸ்க்குள்ளே வச்சு நம்ம அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது the heat will not escapes அந்த சரௌண்டிங்ஸில் ஹீட் என்ன பண்ணுறது, எஸ்கேப் ஆகாது. சரௌண்டிங்ஸில் இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை சுற்றி இருக்கிற இடத்துக்கு வெளியில் போகாது, அதுக்குள்ளவே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கலோரிமெட்ரி. ஹீட் கெயின் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். ஹீட்டை எது கெயின் பண்ணுன்னா கூல் சப்ஸ்டன்ஸ் தான் ஹீட்டை கெயின் பண்ணும். ஹீட்டை எது லாஸ் பண்ணுன்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ் தான் ஹீட்டை லாஸ் பண்ணும். ஏன்னா அப்படி ஹீட்டை லாஸ் பண்ணும்போது அது ரிலீஸ் பண்ணி தன்னை விட்டு வெப்பத்தை அனுப்புது. அப்போ அது மைனஸ். வெப்பத்தை ஏற்றுக்குச்சுன்னா அது வந்து ப்ளஸ். ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ஹீட் கெயின் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஹீட் லாஸ்ட். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஹீட் கெயின் ப்ளஸ் ஹீட் லாஸ்ட் ஈக்குவல் டு 0. 0ன்னு சொல்லும்போது இங்கே அப்போ ஒன்றுமே ஹீட்டே இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இங்கே 0ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா there is a heat but in normal temperature, நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அந்த ஹீட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அது 0 தான் ஆகிடும். 0 நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோமே அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து சரிசமமாக இந்த 0க்கு பேர் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம்னு பேர். இந்த 0க்கு பேர் ஈக்குலிபிரியம், அதாவது வெப்ப சமநிலை அப்படின்னுவாங்க. ரைட்டு. இப்போ அடுத்தது, ஸோ அதனால் இந்த ஹீட் கெயின் ஆர் ஹீட் லாஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இஸ் மெஷர்டு பை கலோரிமானி. ரைட். யூஸ்வலி கலோரிமீட்டர் இன்சுலேட்டர் இன் வாட்டர். எப்பவுமே வந்து தண்ணி அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாட் ஏதோ ஒரு வெசல் மாதிரி, கிளாஸ் வெசல் மாதிரி என்ன பண்ணாங்க, இது உள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் உட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே கலோரிமீட்டர் தான். இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்சுலேட் பண்ணும்போது அந்த ஹீட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். உதாரணம் பார்த்து நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுறோம் ஃப்ளாஸ்கில் தண்ணியை ஊற்றணும்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஹீட் என்ன பண்ணுறது, வெளியே விடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து இன்சுலேட் பண்ணியிருக்கும். இன்சுலேட்னா முழுவதுமாக அந்த வெப்பம் வந்து வெளியில் போகாத அளவுக்கு மூடப்பட்டிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது வந்து ஒரு வெசல், அந்த மாதிரியான ஒரு வெசல், ஒரு அலுமினியமோ ஏதோ ஒரு மெட்டல்ஸ் வந்து ஒரு வெசல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் இன்சுலேட்டர் சர்ஃபேஸ். இங்கே ஏர் இருக்குதுன்னு வச்சுங்க, இது இன்சுலேட்டர் சர்ஃபேஸ். இதுக்கு இந்த பாட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வெசலுக்கு வெளியில் வந்து எந்தவித டெம்பரேச்சர் வந்து ரிலீஸ் ஆகாத அளவுக்கு அது என்ன பண்ணாங்கன்னா இன்சுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எந்தவித டெம்பரேச்சரும் வெளியில் வரல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு தெர்மாமீட்டர் நம்ம அதை இன்சர்ட் பண்ணிட்டோம். தண்ணிக்குள்ளே ஒரு தெர்மாமீட்டர் இன்சர்ட் பண்ணி அதை இன்சுலேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிரரை வச்சு நம்ம கலக்கின்னு சொல்லுவாங்க தமிழில், அதை நம்ம இன்சர்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு சாம்பிள் பாக்ஸ் வைக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த சாம்பிள் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் பாக்ஸ் வந்து இது எந்த உட்டன் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எனி அதர் மெட்டல், அலுமினியமாக இருக்கலாம், இல்லை இரும்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாக்ஸை நம்ம சாம்பிள் பண்ணால் இதுக்குள்ளே வைக்கிறோம். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு ஹை டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே அனுப்புகிறோம். ஹை டெம்பரேச்சரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அனுப்புகிறோம். அப்போது இதுக்குள்ளே போய் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. என்ன? இது வாட்டர் இருக்குது. அப்போ இது ஒரு சாம்பிள். இந்த சாம்பிள்லேருந்து ஹீட் என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இது வந்து சாதாரண ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அப்போ அந்த வாட்டருடைய டெம்பரேச்சரும் இந்த சாம்பிளுடைய டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். ஹீட் கெயின் லாஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மைனஸாக ப்ளஸ்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிளுடைய டெம்பரேச்சர் தான் என்னது, T1 வச்சுங்க. இதோட சாம்பிள் வந்து T1. இதை வந்து தண்ணிக்குள்ளே நம்ம இம்மஸ்ட், அதாவது உள்ளே நம்ம வச்சுட்டோம். அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர், அது T2ன்னு வச்சுங்க. நார்மல் டெம்பரேச்சர் அது T2ன்னு வச்சுங்க இன் கலோரிமீட்டர். ஆஃப்டர் போத் சாம்பிள்ஸ் ஆர் ஈக்குலிபிரியம். கண்டிப்பாக இதில் வந்து இருக்கிற ஹீட் ஃபுல்லாகவே இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக எல்லா இருக்கிற அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக அங்கே கடத்துறாரு. ஸோ இதுக்கான ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வர வரைக்கும் அது என்ன பண்ணும், டெம்பரேச்சரை அது கடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஹீட் கெயின் ஈக்குவல் டு மைனஸ் ஹீட் லாஸ்ட். அப்புறம் அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் விட்டுருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்த வச்சு சொல்லுங்கள், ஹீட் லாஸ்ட் பண்ணுறது யார்? சாம்பிள். ஹீட் கெயின் பண்ணுறது யார்? வாட்டர். அவ்வளோதான்.
இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஈக்குவேஷன் ஹீட் லாஸ்னாலே நெகட்டிவ், ஹீட் கெயின்னாலே பாசிட்டிவ். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி படிச்சிருக்கோம். தன்வெப்ப ஏற்பு திறன் அதனுடைய ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். Q = ms ΔT. ஸோ Q என்பது ஹீட்டு, எவ்வளோ வெப்பம் அதில் ஏற்றுக்குச்சு, அந்த பொருள் ஏற்றுக்குச்சு. M என்பது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். எஸ் தான் அது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ΔTனா டெம்பரேச்சர், அதாவது TF - TI, அதாவது இனிஷியல் டெம்பரேச்சருக்கு ஃபைனல் டெம்பரேச்சருக்கு உள்ள ஒரு வேறுபாடு தான் என்ன, அந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி நம்ம சொல்லுவோம், ΔTன்னு சொல்லுவோம். சரி கவனிங்க. இப்போ இது இந்த ஈக்குவேஷன் தகுந்த மாதிரி, ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த வாட்டரும் சரி சாம்பிளும் சரி. ஸோ ஹீட் கெயின் நல்லா கொஞ்சம் ஹீட் கெயின் பண்ணுறது யார் அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள், உள்ளே இருக்கிற தண்ணியா இல்லை வந்து இந்த சாம்பிளா? ஏன்னா சாம்பிள் தான் வந்து ஹீட் டெம்பரேச்சர் அதிகமான ஹீட் கொடுத்து டெம்பரேச்சர் அதிகமாக்கிய சாம்பிளை உள்ளே வைக்கிறோம். ஸோ இங்கிருந்து ரூம் டெம்பரேச்சர், தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர். அப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது இதில் இருக்கிற ஹீட்டை யார் கெயின் பண்ணுறா? இவங்க தான் கெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை எடுத்துங்க. இப்போ தண்ணி, இது வாட்டருடைய மாஸ் வந்து M2, இதனுடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி S2. சாம்பிளுடைய மாஸ் M1, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி S1. இப்படின்னா போச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஃபைனல் டெம்பரேச்சர் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாம்பிளோட இனிஷியல் டெம்பரேச்சர் T1 சொல்லிட்டோம். அப்போ இதனுடைய இனிஷியல் டெம்பரேச்சர் T2 சொல்லிட்டோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஹீட்டு இது T1லேருந்து இது T2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே அப்புறம் ஃபைனலி இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வரும், இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வரும். இதனோட டெம்பரேச்சரும் TF தான், இதனோட டெம்பரேச்சரும் TF தான். அதாவது T2க்கான ஃபைனல் டெம்பரேச்சர், T1க்கான ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டுமே T1 T2னோட நம்ம வந்து இது இனிஷியல் இது ஃபைனல் நம்ம எடுத்துக்கூடாது. இது ரெண்டுமே வந்து ரெண்டுமே இனிஷியல் டெம்பரேச்சர் தான் ஒவ்வொரு சாம்பிளுக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கெயின் எதுக்கு, இது வாட்டர், இது வாட்டர், இது எதுக்கு, இது சாம்பிள். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹீட் கெயின் ஈக்குவல் இந்த ஃபார்மேட் MS ΔTக்கு தான் எதுலேருந்து எந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம டிஃபர் பண்ணுறோம். ΔTனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு பேர். அதனால தான் வந்து வெப்பநிலையில் எந்த மாதிரியான மாற்றம் வருகிறது. அதாவது T2னா வாட்டர் என்ன எவ்வளவு அது எடுத்துக்குது, ரைட். ஸோ இங்கே S1 S2 ஆர் த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹாட் சாம்பிள் அண்ட் வாட்டர். ஹாட் சாம்பிள்னால் அந்த உடன் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இந்த ஹாட் சாம்பிளுடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி S1 ஆகும், வாட்டருக்கு வந்து S2 ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே சாம்பிள் வாட்டர் நம்ம தனியாக பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கான ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்மேட் படி ஹீட் கெயினை வந்து இந்த பக்கம் எழுதிங்க, ஹீட் லாஸ்ட் இந்த பக்கம் எழுதிங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ TF கூட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். M2 S2 TF மைனஸ் திரும்ப M2 S2 T2 முடிஞ்சிச்சு ஈக்குவல் டு மைனஸ் M1 S1 TF. இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு M1 S1 T1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த TFலாம் அங்கே கொண்டாந்துருங்க, இந்த T1 T2லாம் அந்த பக்கம் கொண்டு போய்டு. இப்போ M2 S2 TF இந்த மைனஸ் இங்கே வந்ததுன்னா ப்ளஸ்ஸு M1 S1 TF ஈக்குவல் டு, அப்போ ஏற்கனவே என்ன இருக்குது, M1 S1 T1 மைனஸ் அங்கே வச்சா ப்ளஸ் M2 S2 T2. ஸோ இங்கே வந்து நம்ம நீங்கள் TF காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோன்னா TF இன்ட்டு M2, அதாவது M1 S1 ப்ளஸ் M2 S2 ஈக்குவல் டு M1 S1 T1 ப்ளஸ் M2 S2 T2. ஸோ TF மட்டும் வச்சுங்க. TF ஈக்குவல் டு M1 S1 T1 ப்ளஸ் M2 S2 T2 டிவைடட் பை இது இங்கே M1 S1 ப்ளஸ் M2 S2. இதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். ஒரு கலோரிமீட்டரில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ ஒரு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் கலோரிமீட்டர்கிட்ட நீங்கள் 2 மார்க் எழுதிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We will see you in the next video. Thank you.